Hello guys, welcome to Thomas Reaction. So இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து மீன் லைக் மற்ற லாங்குவேஜ் இப்போ பார்த்துக்கிறோம். பட் ஆனால் நிறைய லாங்குவேஜ் நல்ல படமும் பார்த்துருக்கோம் தெரியல. பட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் வந்து தியேட்டரில் கத்தணும். ஐ மீன் லைக் அந்த இது சொல்ல இன்டர்மிஷன்ல ஒரு வீடியோ வந்துச்சு அப்போ ஹீரோ தீபாவளி அன்னைக்கு அதுலடா ஓகேவா இன்டர்மிஷன்ல ஒரு வீடியோ வந்துச்சு அப்போ கத்தணும். ஆமா அது கத்தணும். அது வேற என்னன்னா வந்து ஒரு ஹீரோ ஃபேண்டமுக்காக கத்தல, ஒரு மாஸ் சீனுக்காக கத்தல, இந்த மாதிரி ஒரு பேசிக்கா இருக்கும் பத்தி அந்தந்த விஷயத்துக்குலாம் வந்து நம்ம அது ரியாக்டே பண்ணல. பட் ஆனா வந்து அந்த படத்துல சில சீன்ஸுக்காக வந்து நம்ம சில டயலாக்ஸ் அந்த மாதிரி ஒரு படம் கேள்வி கேட்ட விதம் அது நீங்க கேட்ட நல்ல படத்துக்கு ஒரு வந்த ரெஸ்பான்ஸ் சூப்பரா இருந்தது. அதாவது ஒன்று வந்து மெயினான ஒரு இது வந்து பாரஞ்சித் வந்து ஒரு கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டகத்தை எடுக்கும்போது அம்பேத்கரோட சிலை ஃபோட்டோலாம் வச்சு கவர் பண்ணி எடுக்காதப்பா அப்படின்னு நிறைய இது பண்ணாங்க. ஏன்னா வந்து தேட்டரில் தான். ஆனால் இந்த படத்தில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஷாட்டில் வந்து ஸோ ஹீரோ போயிட்ட பிறகு ஃபோக்கஸ் வந்து அம்பேத்கர் ஃபோட்டோ போகுது. அப்போ வந்து கிளாப்ஸ் தேட்டர் ஃபுல்லாக அது வந்து 2 செகண்ட் தான் இருந்தது. 2 செகண்ட் கூட இருந்திருக்காது. வந்து ஏகப்பட்ட அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் இது எல்லாமே. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு தீபாவளி அன்னைக்கு போனோமா? ஆமாம், தீபாவளி அன்னைக்கு போனோம். அதுவும் இல்லாமல் ஃபுல்ஃபில்டாக வெளியே வந்தோம். எல்லாம் கலந்து இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நம்ம மாரி செல்வராஜ் த்ருவ் விக்ரமோட பைசன் மூவிக்கு தான் போயிட்டு வந்தோம். காளை மாடான் பைசன் காலமாடான். ஸோ வந்து அதான் படம் வந்து ஒரு ஸ்டார் படமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இது வந்து நியூ ஹீரோஸ் நெக்ஸ்ட் ஜென். ஆனால் வந்து படம் வந்து ஹோல்டு நின்றுச்சு. அதாவது சரௌண்டிங் ஆக்டர்ஸ் வந்து எல்லாமே சீசன்டு. ஆனால் மெயினாக வந்து துரு அவர் நடுவில் வந்து வெற்றி வந்து ஒன்று சொல்லியிருந்தார். படம் பார்த்து முடிச்சுட்டு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரேம் கூட நான் விடாமல் பார்த்தேன். லைக் வந்து மைண்டு வாபிள் ஆகல. மைண்டு வந்து படம் பார்த்துனே இருக்கும்போது சம்டைம்ஸ் வந்து நம்ம படம் பார்த்துனே இருப்போம், டப்புன்னு ஒருத்தர் கதவு திறப்பாங்க. அந்த மாதிரி இந்த டிஸ்டர்பன்ஸ் இந்த படத்துல இல்லவே இல்லை. நம்ம ஒரு வாட்டியும் வெறி கொண்டு திட்டு இருப்போம் நாங்கள் தியேட்டர்ல, இவனுக்கு யாரா லேட்டா வந்து ஆனா அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே நடுவில் நடந்து போனாரு. அது கூட தெரியல. நம்ம அப்படியே படத்தையே பார்த்தோம்னா சரி போ நான் படம் பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு படம், ஒரு ஹோல்டு இருந்த படம். ஆனா என்ன மாட்டுனா வந்து படத்துல சொன்ன கண்டென்ட் தான் அந்த ஹோல்டு. எமோஷனல் ஸ்டோரி தான் இந்த படம் வந்து கபடி வச்சு ஒரு இன்டீரியர் வில்லேஜில் வந்து நடக்கிற ஸ்டோரி தான். ஸோ அதுதான் வந்து படத்தோட ஃபுல் பிளாட் லைனே. ஸோ அதுக்குள்ள என்னென்ன நடக்குது, ஏது நடக்குது, அதெல்லாம் தான் மேட்ரு. இது வந்து அந்த ரியல் லைஃப் கபடி பிளேயர் மனதி கணேசன் அவரும் பார்த்தீங்கன்னா அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கபடி பிளேயர். ஏஷியன் கேம்ஸ் போய் விளையாடி இந்தியாவுக்காக அந்த முக்கியமான மேட்ச் ஜெயிச்சு கோல் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அவரோட ஐடென்டிட்டி அங்கே கிரியேட் பண்ணிச்சு. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு சின்ன கிராமத்துல இருந்து எவ்வளோ சிச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணி எவ்வளோ விஷயங்களை தாண்டி அந்த இடத்துக்கு போனாரு. அவரோட ஸ்டோரி தான் இது. அவர் வந்து போகிறது வந்து அவர் ஸ்போர்ட்ஸில் இருந்த அந்த பிரச்சனைகள் ப்ளஸ் ஆல்சோ சொசைட்டியில் அவருக்கு இருந்த பிரச்சனைகள். எப்படின்னா அவருக்கு வந்து அவர் சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏதோ நடக்குது, அவருக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. ஆனால் அந்த பிரச்சனை வந்து ஏன் வந்து நடக்குதுன்ற அவர் தெரியல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க அப்பா கிட்டே போய் கேட்குறாரு, நான் ஒன்றுமே பண்ணல, ஏன் மேலே என் அப்பா வந்து இது பண்ண சந்தேகப்படுறாங்க. ஸோ அப்போ தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ அவருக்கு ஏகப்பட்ட வேலி போடுறாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வேலி போடாத இடத்துக்கே போயிட்டாரு. உடச்சி எப்படி வரான் போயிட்டாரு. நாங்கள் ஏன் சொல்கிறேன்னா எனக்கு வந்து இது துருவிக்கும் தெரில. எனக்கு அவர் பிளேயர் போனார் அந்த, ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு படத்தில் கொடுத்துருக்காரு. யார் பையன்றதை நிரூபிச்சிட்டாரு. ஆமாம். இல்லை ஆனால் வந்து நிறைய ஷாட் அந்த கபடி ஷாட்லலாம் வந்து இவர் ஃபேஸ் மொத்தம் அந்த ஆடின்னு இருக்கும்போது சும்மா இவர் டாச் பண்ணிட்டு அந்த டைம்லலாம் ஆஃப் ஃபேஸ்ல விக்கிற மாதிரி அந்த இந்த இது இருக்கும் பத்தியா அந்த இவரு அவருக்கு சியான் விக்ரம் பேர் வந்துச்சு. அந்த படம் பேர் என்னது? ராவணன். அந்த கெட்டப் கூட அப்படியே பார்த்த மாதிரி. அதுதான் சின்ன வயசு விக்ரம் வந்து நம்ம சாக்லேட் பாய் மாதிரி பார்த்தோம். தாடிலாம் அந்த அளவுக்கு இல்லை. பட் தாடி வச்சா விக்ரம்க்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் நிறைய ஷாட்ல அந்த பல்க் இருந்துச்சு. அவரு தெரிஞ்சு இப்போ எப்படி
சேதுல இருந்து அவருக்கு எப்படி சியான் விக்ரம்னு பேர் இருந்தா அதுல இருந்து இவரு அதே மாதிரி இந்த பைசன் இருக்கு வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல வந்து ஒரு இது கான்ட்ரவர்சியா பேசிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு வந்து சொன்னது நிறைய பேருக்கு நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் நான். எல்லாம் ஏன் சொல்றீங்க சொல்லி கேட்டிருந்தாங்க. படம் பார்த்துட்டு பேர் ஒருத்தர் அந்த கேள்வி கேட்கல. ஏன்னா எல்லாருமே புரிஞ்சிருக்கும். ஏன்னா அர்ஜுன் ரெட்டியோட ரீமேக் தான் இது இந்த படம். மகான் வந்து வேற லெவல் படம். ஆனா வந்து அது விக்ரம் இல்ல அது வந்து ஷேடோ ஆஃப் ஹிஸ் ஃபாதர்லயே இருந்த மாதிரி ஒரு படம். ஏன்னா வந்து அவரு வந்து பாதிக்கு மேலதான் வருவாரு அவரு. கரெக்டா? ஆனா பயங்கரமான கேரக்டர். ஆனா என்ன மேட்டர்னா அதுல வந்து விக்ரம் ஒரு லெவல்ல இருந்திருப்பாரு. இவரு மேட்ச் பண்றதுக்கு இவரால முடிஞ்சிருக்கு. ஏன்னா அவரு ஹீரோவா சூப்பரா பண்ணிட்டாரு. ஏன்னா அவரும் ஒரு பேட் கேரக்டர், இவரும் பேட் கேரக்டரா வந்து இவரால கொடுக்க முடியல, ஈடு கொடுக்க முடியல. அது ஏன் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா விக்ரம் டிராவல் பண்ணா ஒரு கேரக்டர் நம்ம நல்லா தெரிஞ்சிச்சு. இப்போ இவர் வந்து டப்புன்னு முடியல அது. ஸோ அதுதான். ஆனா இதுல என்னன்னா இதுல யாரோட இதுவுமே கிடையாது, அவர் மட்டும்தான். இப்ப படத்துல அவர் தப்பா நடிச்சிருந்தாலும் அந்த தப்பு அவர் மேலதான், நல்லா நடிச்சிருந்தாலும் அதுக்கான அப்ளாஸ் அவருக்கு தான். 4 வருஷம் கபடி ட்ரைனிங் பண்ணிருக்காரு அவரு இந்த படத்துக்காக. நல்லா உழைச்சிருக்காரு. ரொம்ப பிசிக்கல் கஷ்டம் வந்து ரொம்ப அதிகம். இந்த கபடி வந்து நிறைய படத்துல நம்ம பார்த்திருப்போம். வெனிலா கபடிக்குள்ளலாம் படம் பார்த்திருப்போம் நம்ம. ஆனா இந்த படத்துல எவ்வளவு அதோட ஒவ்வொரு நுணுக்கமான மூவ்ஸ கூட கஷ்டமான மூவ்ஸ் எல்லாம் காட்டி அந்த கேமோட அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க. அது செம்மையா இருந்துச்சு. அவரு ஒவ்வொரு இதுவும் ஹோல்ட் பண்ணது, கஷ்டமான ரைட் போகும்போது அதை எப்படி டாக்டிக்கலா இது பண்றது, அதெல்லாம் சூப்பரா காட்டியிருந்தாங்க. இவரே ஒரு கபடி பிளேயரு மாரி செல்வராஜ். அது ஒண்ணு. இவரு ரைடு போறாருல்ல, போகும்போது டச் பண்ணிட்டு ஒரு ஃபிளிப் பண்ணிட்டு தான் வந்து அந்த கோடை வந்து நிறைய இதுல டச் பண்றாரு. அதே மாதிரி யாருன்னா வந்தாங்கன்னா டக்குனு ஒரு காலை பிடிச்சிடுறாரு. இவரோட மெயினான மூவ் வந்து காலை பிடிச்சி தமிழ்நாடு. ஏன்னா என்ன மேட்டர்னா நீ அந்த இப்போதான் வந்து நம்மளுக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 5-7 இயர்ஸ் தான் வந்து கபடியை வந்து நம்ம மெயின் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம். அதுக்கு முன்னால நம்ம மெயின் ஸ்ட்ரீம்ல நம்ம ஸ்கூல்ல மெயின் ஸ்ட்ரீம்ல பார்க்கும்போது பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ரொஃபஷனல் விளையாடும் போது தொட்டுட்டு இந்த லைனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாயிண்ட் ஒன்று காட்டிட்டு போவோம். ஏன்னா பாயிண்ட் அங்க காட்டிட்டேன்னா ரெஃப்ரியும் ஒத்துக்கினாலும் ஓகே ஃபைன் ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் தான் அவங்களோட கோர்ட்குள்ள வராங்க. அதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுல நம்ம விளையாடும் போது அதெல்லாம் பண்ண மாட்டோம். நம்ம நடுவில் பேசினா இருப்போம். எனக்கு அந்த ப்ரொஃபஷனலிசம் வந்து சூப்பரா தொட்டுட்டு இந்த லைனுக்குள்ள வரதுக்கு முன்னாடி நான் ஒருத்தனை தொட்டுட்டேன், ரெஃப்ரி ஒத்துக்கினதுக்கு அப்புறம் தான் வராங்களே. ஸோ அந்த சின்னதா வச்சிருக்காங்க பத்தியா அந்த பாயிண்ட். துருவுல டச் பண்ணிட்டு டக்குன்னு பாக்குறாரு ஒரு டைரக்ஷன்ல. அதான் சொல்றேன், அதெல்லாம் சொல்றேன். ஏன்னா நம்ம நிறைய வெற்றி சொன்ன மாதிரி நிறைய கபடி மூவிஸ் நம்ம பார்த்துட்டோம். ஆனா அதுல எல்லாம் வந்து தொட்டுட்டு ஓடி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த சின்ன நுணுக்கம்லாம் காட்டல. பட் இதுல வந்து சூப்பரா காட்டியிருந்தாங்க. இல்லை இப்போ நிறைய டெக்னாலஜி வளர்ந்துச்சு. இப்போ கிரிக்கெட்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கேன், இப்போ பேட்டில் பட்டுடுச்சுன்னா இப்போ அதை பேட்ஸ்மேனே ஒத்துக்கிட்டு வெளில போகிறது அந்த மாதிரிலாம் நிறைய இன்ஸ்டன்ஸ் வந்துருக்கு. இப்போ டெக்னாலஜி வந்துச்சு, டிஆர்எஸ் அதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனால் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு கரெக்டாக ஒரு ஸ்போர்ட்டில் யூஸ் பண்ணோன்னா அது கபடியில் அந்த பிளேயர் நினச்சாதான் முடியும். அவன் தொட்டிருக்கான், அவன் தொட்டது அவனுக்கு தெரியும். இப்போ ரெஃப்ரிக்கு அது கரெக்டாக சொல்ல முடியாது. சில ரெஃப்ரி கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க, அது இது இருக்கும். சில டைம் அவங்களே ஒத்துக்கிட்டு கூட சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க, ஒத்துக்காதவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன மாதிரி பிரச்சனை உருவாகும் அது அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்க்கும்போதே தெரிஞ்சது. அது வந்து இன்னொன்னு சொல்லணும், அவர் அது சொல்லியிருப்பார் பத்தியா, இந்த மேட்ச் வந்து நாங்க தோத்துட்டோம் அப்படின்னா நான் 22வது மாடியில இருந்து குதிச்சிருன்னு சொல்ல. அது உண்மையில சொல்லியிருக்காரு, மன்னத்தி கணேசன் வந்து சொல்லியிருக்காரு 22வது மாடியில தான் அவங்க தங்கிதான் குதிச்சிருவா அப்படின்னு. ஆக்சுவலி வந்து அது கூட சொல்லி ஆகணும்டா. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்காரு, அவர் தான் கேப்டனு. ஆனா வந்து அங்கேயே அவரால் டிசிஷன் எடுக்க முடியல. நான் தான்டா கேப்டனு, எனக்கு தெரியும்டா அந்த டீம் மெம்பர் வந்து ஆடுவோம், பட் என்னால அந்த டிசிஷன் எடுக்க முடியல. எனக்கு இன்னும் எப்படி தோணுச்சுன்னா படம் பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு பேரிகேட்ஸ் வந்து போட்டுனே தான் இருக்காங்க எல்லா கேரக்டருக்கும். நான் வந்து த்ரூ கேரக்டரு, பசுபதி எல்லா கேரக்டருக்கும் ஒரு பிளாக் இருக்கு. ஆனா வந்து இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் வெளியே போயிட்டான்டா, அவனுக்காக பாருங்கடா அப்படின்னு வந்து இவரு அமீர் சொல்லியிருப்பாரு. தொடாத ஹைட்டுக்கு போயிட்டான்டா. ஆனா எனக்கு எப்படி தோணுச்சுன்னா அவங்க எல்லாரும் போயிட்டாங்க, ஜப்பானுக்கே போயிட்டாங்க. ஆனா ஜப்பான்ல போயும் ஒரு பிளாக் இருந்தது பத்தியா. அதுவும் நம்ம டீம் கோச்சே நல்ல கேப்டன் நம்பாலா இருந்ததால அவங்க ஸ்டடி பண்ணி வச்சிருந்தாரு. பிரபஞ்சன் தமிழ்நாடு அவரை சூப்பரா யூஸ் பண்ணிருந்தாங்க. அவர் நச்சிக்கிறாருப்பா, அவர் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவர் நச்சிக்கிறாருப்பா. அவர் ஹிந்தில பேசிட்டு ஒரே டைலாக்லாம்
சொன்னார் பாரு, அது மட்டும் ஆகலனா நான் குச்சிரேன்டா இங்க இருந்து. ஆமா இது அது ஹைலைட் என்னன்னா சொல்லி முடிச்சுட்டு அவர் கேக்குறாரு கியா என்ன சொன்ன டிரான்ஸ்லேட் பண்ணு, இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொன்னாரு. அதுதாங்க தியேட்டர் எப்படி எரப்ட் ஆச்சு வேற லெவல். அந்த மனுஷன் செம்ம நச்சுக்கிறாரா அவரு. கிளைமேக்ஸ்ல அவர் எடுத்த டிசிஷன் வந்து அவரு வந்து அந்த 2 பேர் துருவம் இவரும் அவுட் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா அவரு வந்து ஒரு இவங்க ஆள் ஒருத்தர் போனோன்னையும் துருவ தான் அனுப்புறாரு. அப்ப வந்து கோச் கேரு ஏன் நீ போகாம ஒரு இது பண்றன்னு, நீ தான் அங்க போய் அவனும் இந்தியாவுக்கு வந்து முக்கியமான அந்த 3 பாயிண்ட்ஸ் தேவை அப்படின்னும் போது இல்ல நான் போனா எடுப்பேன் அது ஓகே, பட் அவன் கிட்டதான் அந்த வெறி இருக்கு. இல்ல நான் போனா வந்து டீம் ஜெயிக்கிறதுக்காக வரான். ஆனா அவன் வந்து அவன் லைஃப் அவன் நானு நம்ம கண்ட்ரி எல்லாமே சேர்ந்து ஜெயிக்கிறதுக்காக வந்து அவன் விளையாடுவான். அது சூப்பரா இருந்துச்சு. அந்த இதுல செம கிளாப்ஸ். அண்ட் இன்னொன்னு இந்த படத்துல வந்து இங்க இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட், ஸ்போர்ட்ஸ் சைடு ஆஃப் a மூவி இது. பட் இத தாண்டியும் வந்து ஒரு கண்டென்ட் வந்து இருந்தது. அந்த கண்டென்ட் தான் படத்தை வந்து அது பேசுறது ரொம்ப கஷ்டம். அது வந்து எனக்கு என்னன்னா பேசலாமா வேண்டாமான்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது கர்ணன் பாத்துக்கிறோம், பரியரும் பெருமாள் பாத்துக்கிறோம், மாமன்னன் பாத்துக்கிறோம். அதுல எல்லாம் சொன்ன கண்டென்ட்ஸ் ஓகே தான், அதுவும் நடக்குது. ஆனா அது ஓப்பனா பேச முடிஞ்சிச்சு. ஆனா இது பேசுறதுக்கு எனக்கு ஏன் வந்து ரொம்ப பயமாகுதுன்னா ஸ்டில் இட்ஸ் ஹேப்பனிங்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது ஒரு பிரச்சனை. ஆனா இந்த இவர் சொல்லியிருப்பார்ல வடிவேல் காமெடி, காக்கா எப்படி காண்டு போனதுக்காடா கலவரம்னு லிட்டரலி இந்த படத்துல வந்து நடந்துச்சு. சரியா 2 கேரக்டர் அங்க ஹோல்ட் பண்ணாங்க, அமீர் அண்ட் லால். ஓகேவா, 2 பேருமே சிச்சுவேஷன் லால் சம இது கேரக்டரா படத்துல 2 பேருமே எனக்கு ஒரு சிச்சுவேஷன்ல பாக்கும்போது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க பண்றது சரின்னு தான் தோணுச்சு. ஆனா மாதிரி எழுதி இருக்காரு பாரு. ஏன்னா இவங்க சைடும் பிரச்சனை வரக்கூடாது, அவங்க சைடும் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக அப்படி எழுதி இருக்காரு. அவங்க அந்த இடத்துல இருக்காங்க, அவங்க நினைச்சாலுமே அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு லாக் அவங்களுக்கு ஒரு பேரியேட். முன்னாடி அவங்க என்ன பிரச்சனை வந்து ஆரம்பிச்சது, அந்த பிரச்சனை வந்து இப்போ ஏன் ஆரம்பிச்சுங்கிறது பல பேருக்குமே தெரியல. ஆக்சுவலி வந்து நான் வெற்றிட்டு ஏதாவது சொல்லுவேன், தயவு செஞ்சு இந்த பாயிண்ட் என்ன சொல்லியே ஆகணும். ஏன்னா ஒரு ஷாட்ல வந்து அமீர் வந்து சொல்லியிருப்பாரு, அந்த கல்யாண ஷாட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எதுக்கு கத்தி எத்தன்றதே மறந்துட்டாங்க போல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா தட் ஹேப்பன்ஸ். ஏன்னா இப்போ பிரச்சனை நான் படத்துல அப்சர்வ் பண்ண வரைக்கும் பிரச்சனை என்னன்னா, ஒருத்தர் வந்து ஒரு ஏலத்துக்கு போறாரு, அங்க வந்து ஏலமே விடாம அவர் வந்து நீ ஏன் எடுத்தன்னு கேட்கல, ஏன் அவனுக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்கல. அவர் வந்து ஏலத்தை விட்டுட்டு எடுக்கலாம், ஏலத்தை கொடுத்துட்டு டிசைட் பண்ணலாமே அப்படின்னு தான் அவர் கேட்குறாரு. அது ஒரு பேசிக் ஹியூமன் நீட். அது கேட்டாரு, அதனால பிரச்சனை. அவன் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தான், தெனாவட்டு பண்ணான், இவருக்கு டென்ஷன் ஆச்சு, அடிச்சு வாட் எவர் இட் மேபி ஆச்சு. சரி, இது ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து பார்த்தோன்னா அவங்க ஃபேமிலியில ஒன்று நடந்து டெத் ஆயிடுச்சு, அதுக்கான ரீசன் இவருன்றதுனால சண்டைக்கு முட்டினாள். இதுதான் லால் சைடு. இதுதான் வந்து பிரச்சனை. அவர் அதுதான் சொல்லியிருப்பாரு பாரு, எனக்கு என்னோட ஃபேமிலி ரிலேட்டட் இஷ்யூ தான், பட் சில விஷயத்தை என்னால தவிர்க்க முடியல, அது இருந்தே ஆகணும்னு தோணுது. சரியா, இதுதான் வந்து பிரச்சனையே. பிரச்சனை இங்க யாருக்குன்னா அமீர்ன்ற ஒரு அமீர் நடிச்ச அவரோட கேரக்டருக்கும் லால் நடிச்ச அவரோட கேரக்டர். இது வந்து பர்சனல் ப்ராப்ளம். 2 குடும்ப பிரச்சனை, ஊர் பிரச்சனை. அசுரன்ல இதுதான் ரெண்டு பிரச்சனை, 2 பேருக்கான பிரச்சனை எப்படி 2 ஊர் பிரச்சனையா மாறுது. இந்த சின்ன சின்ன பிரச்சனை தான் அப்படியே பெருசா. ஆனா சார் 2 பேரும் ஒரு விஷயத்த வந்து கரெக்டா பண்ணாங்க. என்னன்னா அவனுங்க சைட்லயே வந்து வீம்புக்குன்னு வந்து சில இது சொல்றது. இப்ப லால் சைடு பார்த்தனா அவன் கூட ஒரு அந்த கடை இது பண்றானு, போலீஸ் வழி காட்டி விட்டுருவானு. என்னது லால சாவும் போது அவன் பார்த்தனா அவன் துரு வந்து ஒண்ணுமே பண்ணிட மாட்டான், ஆனா அவன் மேலேயே வெறுப்புல இருந்திருப்பான். லால் வந்து அதை தட்டி கேட்டு. அதே மாதிரி இவரு அமீரும் பார்த்தனா, ஏண்டா பையன் அவ்வளவு தூரம் போய்க்கிறான், அவனை போய் பிச்சை எடுத்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் உதவி பண்ணா என்னடா, அவன் மேல போயிட்டு இந்த மண்ணுக்கு தானே பெருமை இருப்பாங்க. 2 பேருமே அவங்க வச்சா ஒரு இந்தியன் பிளேயர்ன்ற பெருமை கூட யோசிக்கிற அளவுக்கு புத்தி இல்ல. என்னன்னா இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, என் ஊர்க்காரனை நீ அடிச்சிட்ட, அதனால நான் உன் ஊர்க்காரனை அடிக்கிறேன். அது நடுவுலயே வந்து சூப்பரா எங்க காட்டினா அந்த பஸ் சீன்ல வந்து ஆடு வந்து அது வந்து இங்கதான் வந்து இப்போ அந்த அதே எக்ஸாக்ட் இதுவா இருக்கலாம். ஆனா அவ்வளோ இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த சீன்லாம். அந்த சீன் வந்து இப்போ சென்னையிலயோ இல்ல வேற ஏதோ ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டில நடந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் கேஸ் பெருசா போயிடும். ஊர் சைட்ல இது நார்மல் நடக்குதுன்னே தெரியாது. ஒரு பஸ்ல ஆடை கூட்டு போறதோ இல்ல வந்து ஒரு லோடு எடுத்துட்டு போறதெல்லாம் நார்மல். அதையே வந்து நீ சண்டை வேணும்ட்டே சண்டை வலிச்சு அதுக்கு ஒரு இன்சிடென்ட் கிரியேட் ஈகோ டப் டப்னு இருக்குறாங்க. சரியா, அந்த மாதிரி. அதுவும் பசுபதி அந்த எப்பா வயசுக்கு மரியாதை கொடுப்பா, அவ்வளவுதான் சொன்னாரு அவர் வந்து. நான் இந்த ஊருக்காரன், அந்த வயசுக்கு மரியாதை கொடு, அதுக்கே அவ்வளவு பெரிய பிரச்சனைன்ற போது அப்போ அங்க லால் கீழே இருக்கிறவங்க எல்லாம் எப்படின்னா
அந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் கணக்கா வச்சுட்டு சண்டை போடணும்னு தான் இருக்கானுங்களே தவிர்த்து யாருமே வந்து இந்த சண்டையை சால்வ் பண்ணணும்னு யோசிக்கல. சண்டையை சால்வ் பண்ணணும்னு யோசிச்ச 2 பேரு அமீரும் லாலும் மட்டும்தான். பிரச்சனை ஆரம்பிச்சதும் அவனுங்க தான், பிரச்சனையை முடிக்கணும்னு நினைச்சுதான் அவனுங்க தான். ஆனா அதை வச்சு எவ்வளவு பிரச்சனை இவனுக்கு பண்ணானுங்க. நீ ஒண்ணு ஹிட்டன்னா ஒண்ணு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். லால் சாகும்போது பேனிங் டூ அந்த இவன் இருக்கான் பத்தியா, அவனை காட்டினாங்க. அவன் பக்கத்துல இன்னொருத்தன் இவர் சாவதை வந்து அப்படியே ரொம்ப வெறியா பார்த்துருந்தான். எனக்கு என்னன்னா அடுத்து லால் இடத்துல அவன் வரான் இவனோட கோவத்தை வந்து அறுவடை பண்ண போறான். அவ்வளவுதான். எதுவும் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அடி இவனுக்கு தான் போகும். எப்படி இருந்தாலும் இது தொடர்ந்துட்டே தான் இருக்கும்ன்றத அங்கேயே காட்டிட்டாங்க. ஸோ வந்து அதுதான் இப்போ வந்து கபடி ஃபிலிமு ஒரு இந்தியன் பிளேயரோட ஸ்ட்ரகிள்ன்றதை விட இது வந்து எப்படி வந்து அந்த கேஸ்டிசம் வந்து விளையாடி இருக்குது. ஏன்னா வந்து இப்போ அமீர் வந்து அந்த இடத்துல அச்சிருவார், பலார்னு அடிச்சுட்டு என்ன ஊருக்காரனே பிச்சைக்காரன்றியா நீ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அவங்க சொந்தக்காரங்க தடைய வந்து வேலியை வந்து உடைக்கிறது மட்டும் வேலை இல்லை. நீ வந்து நீ போற உயரத்துல வந்து வேலியை போட முடியாத உயரத்துக்கு நீ போற இல்லையா, அதுதான் வந்து அவ்வளவு தூரம் போய்கிறவன் வந்து பிச்சைக்காரன் அடுத்தவங்க காலில் விழுந்து. ஏன்னா 2 பேருமே வந்து இப்போ நீ லால்லாம் வந்து அவர் இது பண்ற ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அவர் வந்து கேம் பிடிச்சிருக்கு, அவரும் வந்து கபடி பிடிக்கும்னு சொல்லலாம். அந்த ஒரு ரீசனுக்காக சூப்பராக ஆறான்னுட்டு அவர் தான் வந்து இவனை பாதுகாத்து கூட்டின்னு போனாரு. அவர் தான் பார்த்தோன்னா அந்த பேப்பர் மில்லுன்னு டீம்ல சேர்த்து விட்டது லால் தான். ஏன்னா வந்து இப்போ வந்து நீ என்னதான் ஊர் டீம் விளாடணும், ஒரு கிளப் டீம் பேப்பர் மில் கனெக்ட் வெனிலா கபடி. ஸோ வந்து அந்த கிளப்ல விளாட்னா மட்டும்தான் நீ வந்து அஃபிஷியல்ஸோட கண்ணில் போடும். ஸோ அதுக்கு அவர் வழி விட்டார். சரி, அது ஒன்று. அதுவும் இல்லாமல் இன்னொரு சைடுனா பசுபதி அவர் வந்து பேசணும்னா அவர் ஒரு இன்சிடென்ட் பாத்துக்கிறாரு, அதனால அவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. ஆனா அந்த இன்சிடென்ட் ஏன் நடந்தது எது நடந்ததுன்னு யாருக்குமே தெரியல. அது ஒண்ணு நடந்தது. அதே மாதிரி வந்து எல்லா இடத்துக்கும் போகும்போது கூட அவரும் தான் வந்துனே இருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் ஏதாவது வம்பு வலிச்சு கை காலை வச்சிருவானுங்க. ஆனா அவரு வந்து அவருக்கு லைஃப்ல பாத்துருக்காரு ஒண்ணு, ஒரு பயங்கரமான கபடி பிளேயரு, அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதனால பையன் கூட அவர் வந்து என்னன்னா ஒரு கோழி வந்து அந்த சின்ன குட்டிங்களை அப்படியே இது பண்ணே இருக்கும், அதே மாதிரி தான் வச்சிருந்தார் படம் ஃபுல்லா. அவர் அது கடைசியில வந்து அந்த இந்த ஷாட்டு டீம்ல செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஊருக்கு போக பத்தி அப்போ வந்து சொல்றடி இவ்வளோ நாள் உன்னை காப்பாத்திட்டேன்டா, இன்னைக்கு ஒரு நாள் காப்பாத்திட்டேன்னா போதும். இதுல வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் இதுவும் இருக்கு. என்னன்னா அவர் எல்லா வாட்டியும் படத்துல எல்லா வாட்டியும் கத்தி வச்சுருப்பாரு, ஆனா ஒரு வாட்டி மட்டும் கத்தியை விட்டு போயிடுவாரு. அந்த டைம் மட்டும் கத்தி எடுத்துன்னு போயிருந்தாருன்னா பிரச்சனை வேற லெவல் ஆயிட்டு இருக்கும். பெரிய பிரச்சனை. இவன் வந்து துருவ் வந்து கிளியராவே இருக்க முடியும். ஆமா, துருவ் அவரு ரியாக்ட் பண்ணி இது அந்த ஆனா அவர் ஃபர்ஸ்ட் கை கத்திக்கு தான் போச்சு. அந்த இடத்துல வெட்டி இருந்தாருன்னா வேற மாதிரி ஆயிட்டு இருக்கும். அது இன்னும் வந்து இது ஊர் பிரச்சனை பயங்கரமா போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டீச்சர் கேரக்டர் அருவி மதன், அவரு இருக்குல இரிட்டேட்டிங்கான எல்லா படத்துலயுமே இரிட்டேட்டிங் கேரக்டர்ஸ் தான் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இந்த படத்துல இப்ப இவரு போய் பாத்துக்காரா மாரி செல்வராஜ் அந்த தாத்தாவை, அந்த டீச்சரு. ஆமா ஆமா, அவரு இப்ப வயசாயிட்டு இருக்குது. அதான் பார்த்தேன் அவரு ரியல் கேரக்டர். அவரும் போயிட்டு ஒன்னும் கையை பிடிச்சி பேசுறாரு. இவதான் படம் டேரக்டர் முன்னாடி கையை தூக்குறாரு. நான் ஃபர்ஸ்ட் அவரோட கேரக்டர் ஐயோ இவரா இந்த கண்டிப்பா இவருக்கு எனக்கு டவுட் இருந்துச்சு. எனக்கு வந்து அவர் நல்லா ஹெல்ப் பண்றாருன்னு எனக்கு டவுட் வந்துனே தான் இருந்தது. ஆனா போக போக அவர் செமையா பண்ணி உனக்காக நான் அடி வாங்கினேன், நானே கோவப்படல, நீ ஏடா கோவப்படுற. அந்த இடத்துல கூட ஒண்ணு சொல்லியிருந்தாங்கடா, இப்போ உன்னை வந்து அடிச்சிட்டாங்கன்னு சொல்றது வந்து ஓகே, நீ யாருன்னு தெரிஞ்சே உன்னை அடிச்சிருக்காங்க, அதனால பரவாயில்ல. என்னை யாருன்னே தெரியாம அடிச்சிருக்கானுங்க. நான் இப்போ வந்து அவன் வந்து இந்த ஊருக்காரன், அதனால அவன் வேற ஊருக்காரன் அடிச்சிட்டானா கூட நான் துருவ் சொல்லுவார். இந்த மாதிரி இருந்ததுனா கூட நான் ஒத்துட்டு இருப்பேன். நான் யாருன்னே தெரியாது மாஸ்டர், ஆனா என்ன அடிச்சிட்டான் அவன், எதுக்காக என்ன அடிச்சான் அவன், அந்த கேள்விலாம் வந்து 100ல ஒரு வார்த்தை மாதிரி. அந்த இது ஹோட்டல்ல வர சீன் அதெல்லாம் இது வரைக்கும் பார்த்ததுல ப்ரூட்டலான மர்டர். அது ஆஃப்டர் மேத் மர்டர் இல்ல, அந்த சீன் சொன்னேன். சாப்பிடுற பரோட்டா சாப்பிடுற சீன் ஸ்டார்டிங்கே பேங்க்ல தான் ஆரம்பிச்சு சோறுதான் திங்கிறேன். நிறைய பேர் இருக்காங்கடா அந்த மாதிரி. அந்த மாதிரி தான் கேட்கணும். இந்த பரியரும் பெருமாள்ல வந்து யோகி பாபு இருப்பாள், அந்த மாதிரி படம் ஃபுல்லா நிறைய பேர் இருக்காங்க அந்த கேரக்டர். அதே மாதிரி வந்து அந்த ஊர் பிரச்சனை வந்து சொல்லியிருந்தாங்க. உனக்கும் உன் ஊருக்காருக்கும் நடக்கிற பிரச்சனை வேற. நீ அவனை அடிச்சுக்கிற புடிச்சுக்கிறனா அந்த பிரச்சனை உங்களோட முடிஞ்சிடும். ஆனா இப்போ இன்னொருத்தன் ஊரு கூட போறானா அது இன்னொரு வேற பிரச்சனைடா, உங்களுக்கு இது புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்பதான் சொல்றாரு, டேய் உனக்காக நான் அடி வாங்கினேன்டா, என்ன பத்தி கேட்கலையா நீ. அப்ப துருவ் சொல்றாரு, அதேதான் நானும் சொல்றேன், உங்களை யாரும் தெரிஞ்சு அடிச்சான் அது பிரச்சனை வேறையாச்சு, ஆனா என்ன எதுக்கு அடிச்சான் பிரச்சனை பாருங்க. இப்போ எவ்வளவு பேச எங்க போயிட்டு நிக்கணும்னு எனக்கு தெரியல.
அந்த பிரச்சனை கடைசியில வந்து அந்த இது நடக்கும்போது கூட நடந்துருந்தது. அந்த இவங்க தாண்டி ஊர்ல கலவரம் நடந்து போகும்போது கூட அந்த பிரச்சனை போயினுக்குதாங்க. எனக்கு என்ன அந்த இடத்துல எதுனா இப்போ கபடி பிளேயர்ன்றதுனால அவரை தெரியாம இருந்ததா, வேற எதுனா இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்திருந்தா அவர் ஐடென்டிஃபை பண்ணிருக்கலாம். இப்போ இதுவே கிரிக்கெட்னு வச்சுக்கேன் கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். அது வந்து மத்த ஸ்போர்ட்ஸையும் கொஞ்சம் அது நம்ம மிஸ்டேக். அது வந்து ரொம்ப வெக்கமா தான் இருக்கு. இந்த படம் வரலன்னா இப்படி ஒரு அர்ஜுன் அவார்டு வாங்கியிருக்காரு, இப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு நமக்கு எனக்கு தெரியவே இல்லை. அதான் அது கொஞ்சம் அசிங்கமா தான் இருந்தது. எனக்கு கேட்ட வார்த்தை எல்லாமே சிறப்பலட்சமா தான். பட் ஐ அக்செப்ட் தட். தெரியல எனக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகி நம்ம வந்து 3வது நாள் போனோமா, 17th ரிலீஸ் ஆச்சாடா, 17th ரிலீஸ் ஆச்சு. we went on 20th 3வது நாள் தான் போனோம். இப்போ வந்து 3வது நாள் போதுல இன்ஸ்டாகிராம்ல பாத்துட்டோம். ஓகே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துக்குதா, ஓகே இந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்திருக்காங்களா அப்படின்றது எனக்கு அப்பதான் தெரியும். படம் வந்ததுதான். ஆனா அவர் எவ்வளவு கஷ்டங்கள் தாண்டி போயிருக்காருங்கிறது படம். ஐ ஃபீல் அஷேம்டு பிகாஸ் ஆஃப் தட். தெரியலன்றதுக்கு வந்து அசிங்கமா இருக்கு. 2 ஹீரோயின்ஸும் நல்ல ரோல்ஸ். ரஜிஷா விஜய், நான் அனுபமா போறேன். அனுபமாவா நீங்க நிறைய படத்துல தமிழ், தெலுங்குவா, மலையாளம், தெலுங்குல எப்படி எப்படியோ பார்த்துருப்போம். ஆனா இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு அவங்க பயங்கரமா பேர் வாங்குவாங்க. ஸ்டப்பனான ஒரு லவ்வர். ஆமா சரி, ரஜிஷாதும் சூப்பரான சிஸ்டர் கேரக்டர். ஏஜ் சரி, என்ன ஏஜ் பிரச்சனை, என்னடா என்ன ரீசன் சொல்றா நம்மளுக்கு? ஆமா இல்ல சரி, அவங்களுக்கு அது கூட பிரச்சனை இல்ல, அவன் நம்மள அஷ்டான், அவனுக்குள்ள பிரச்சனை அதுதான் அவங்களுக்கு. அதுதான்டா. இப்போ ஒருத்தனோட ஈகோயிஸ்டுக்காக எவ்வளவு பேர் லைஃப், இப்போ அவங்க ரிலேட்டிவ்ஸ் தான் அவங்க. அவர் வந்து அந்த சாமி இது கேட்டிருக்காரு, அந்த ஹெட்டோட கல்லு கேட்டிருக்காரு, தரல இவரு. சரியா, அதுக்காக வந்து நீ உன்னோட தங்கச்சியோட லைஃபையே இது பண்றதுக்கு வீட்டாண்ட வந்து கத்துவாங்க. அந்த சீன்லாம் செமையா இருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன், அமீர் வரும்போது அந்த இது தூக்கி போட்டு எல்லாரும் முன்னாடி அமீர்கிட்ட சொன்னா நடக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தா அது அவங்க அம்மா பண்ணது. அம்மா இல்லடா, அக்கா, அண்ணிடா. அதாவது இது ஒன்று பார்த்தனா நம்ம வந்து எல்லாரும் ஃபோக்கஸ் வந்து துருவோட அனுப்பாம வந்து வயசு பெருசா இருக்கு, அதை தான் வந்து கன்சர்னா இதில் பாக்குறீங்க. ஆனா அவங்க அப்பா மாதிரிங்கிற ஒரு அண்ணங்கிற அந்த ஏஜ் கேப் வந்து யாருமே பேசவே இல்லை. நம்மளுக்குமே அது மைண்ட்ல வரல பாரு. அதுவுமே ஒரு விஷயம், அதுக்குள்ளயுமே ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அது யாருமே பார்க்கல. ஆனா இதுதான் மன்மதன் மாதிரி, சரி வல்லவன் மாதிரி ஏஜ் கேப் இருக்கு. இதுதான் வந்து அவ்வளவு கேட்டா என்ன பிரச்சனை, இதனால என்ன நடக்கும்னு யாருக்குமே பதில் இல்லை, நம்மளுக்கும் பதில் இல்லை. அதான் சொல்றேன், சில விஷயங்கள் வந்து இது எனக்கு தெரிஞ்சு 1988ல நடந்ததுன்னு நினைக்கிறேன் ஸ்டோரி லைனு. பட் ஆனா 2091 93 அந்த டைம். ஸோ வந்து இப்போ 2025. பட் ஸ்டில் இது வந்து ஐ கேன் ரிலேட் டு ரியாலிட்டி. அதுதான் இன்னமும் அது அந்த சில நுணுக்கங்கள்லாம் வந்து இவர் ரொம்ப அனுபவிச்சிருக்காரு. அதனால தான் அதெல்லாம் கரெக்டாக கேப்சர் பண்ணி இது அதுவும் சொல்லணும்னு நினச்சேன். இது வந்து இந்த இன்டர்வியூ படம்லாம் முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூவில் வந்து கேட்டிருக்காங்க, ஏன் வந்து நீங்கள் நிறைய ஷாட் வந்து டாப் ஆங்கிள் எடுக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு வந்து அவர் ஒரே ஒரு பதில் தான் சொன்னார், கடவுள் மேல நம்பிக்கை கிடையாது, பட் கடவுள் மேல இருந்து பார்த்தாருன்னா என்ன தெரியும்ன்றதுக்காக நான் அது வச்சேன். கடவுள் எல்லாமே அழகா இருக்கு, எல்லாமே அழகா இருக்கு, உள்ள இறங்கினாதான் தெரியும் எவ்வளவு சாக்கடையா இருக்குது. நீங்க ஜிடிஎஃப் ஆடிருக்கீங்கன்னு தெரியல, அது வந்து லோடிங் ஸ்கிரீன் அப்போ டாப் ஆங்கிள் எல்லாமே, ஆனா ஜூம் இன் போகும்போது தான் மிஷன்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நான் கூட நீ கூட சொல்லு, இப்போ இந்த ஜிவிஎம் வந்து சொன்ன கேஸ்டிசம்லாம், இப்போ நான் கூட சொன்னேன் ஆமாண்டா இல்லடா அது இப்போ நானுமே பார்க்கல. பட் ஆனா நம்ம இது மேல இருந்து பார்த்து நின்றுக்கிறோம். இப்போ உள்ள போயிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது சர்வைவே பண்ண முடியாது. அங்க லிட்டரலி அந்த வில்லேஜ்ல எல்லாம் இப்போ நம்ம 3 பேர்லாம் இருந்தோம்னா கன்ஃபார்ம் வந்து நம்மளும் கத்தி எடுத்துருப்போம் கன்ஃபார்ம். இல்ல ஏதாவது இழுத்து விட்டுருப்பாங்க. அதுதான் சொல்றேன். அவன் த்ரூ வந்து எவ்வளவு ஹேட் ஆனாலும் சரி, ஹர்ட் ஆனாலும் சரி, கோவம் வந்தாலும் சரி, வாட் ஒன்லி டஸ் என்னன்னா சாப்பிடுறது, ஓடுறது, இவ்வளவுதான் பண்றாரே அவரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துடா. எதனா ஒரு பிரச்சனைனா அவர் ஓடினே இருக்காருல்ல. அது லாஸ்ட்ல ஒரு சீன்ல வச்சா அது ஒரு ஆர்ஜின் பார்த்தனா, அவங்க அம்மா பாம்பு கச்சிரும் கார் பின்னாடி ஓடி இருக்காரு அவரு. அது ஒரு அதுல இருந்து அதே சூப்பரா அந்த சீனோட எடிட்டிங் செம்மையாச்சுடா. ஃபர்ஸ்ட் வந்து பாம்பு காட்டினா பாம்பு காட்டுறேன், அப்புறம் வந்து அவனை காட்டினாங்க, உட்காந்து பார்த்துன்னு, அப்புறம் அம்மா போட்டோ காட்டுறாங்க, திருப்பி பாம்பை காமிச்சாங்க. அப்படி பார்த்தா டக்குன்னு அம்மா நம்மளுக்கு ஒரு டைலாக் இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஆனா வந்து அழகா அந்த சீன் புரிஞ்சுது. ஸோ வந்து அப்படி இருக்க ஒரு பர்சனு, ஒரு கோவம் வந்தாலே வைலன்ஸை கையில் எடுக்காத ஒரு பர்சனை நீ வந்து எப்படி வைலன்ஸ்குள்ள கூட்டு வந்தன்றத ஒன்று இருக்கு பார்த்தியா, அதுதான் அவங்க படம் வந்து சொல்றது. எனக்கு இந்த படம்லாம் வட சென்னை ரொம்ப இதுவாச்சு. நம்ம அன்பு வந்து போர்டு பிளேயர் ஆகிட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் தான் அவ்வளோ கஷ்டப்படுவான். ஆனால் வந்து அவன் போயிட்டான், வழி தவறி அந்த ஜெயிலு அப்படின்னு போயிட்டான். ஸோ அவன் வந்து ஒழுங்காக இருந்திருக்கலாமேனா இப்போ வந்து இவன் துரு வந்து ஒழுங்கா மீன்ஸ் அது வந்து அவன் கண்ட்ரோல்லே இல்லை. அன்பு வந்து போனது அவன் கண்ட்ரோல்லே இல்லை. ஆனால் வந்து இதில் துரு வந்து இது பண்ணியிருக்காருன்னா அவர் எவ்வளோ வந்து செல்ஃப் கண்ட்ரோல்.
அவரோட செல்ஃப் கண்ட்ரோலே வந்து பசுபதி தான். பசுபதிலாம் துருவ் எப்போ போயிட்டு இருப்பாரு. ஏன்னா வந்து வட சென்னையில வந்து பசுபதி கேரக்டர் இல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்ல. அதனால தனுஷ் வந்து பசுபதி ஆல்ரெடி பார்த்துருக்காரு, அதனால தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அது ஒன்று. அதுவும் இல்லாமல் முக்கியமான சீன் வந்து அந்த வயல்ல தண்ணிக்குள்ள இருக்கிற சீன் வந்து பசுபதியோட ஆக்டிங். எனக்கு வந்து ஒரே ஒரு ரிவ்யூவர், எனக்கு ஒரு ரிவ்யூவர் இருக்காங்க வீட்டில், அவங்க சொன்னாதான் படம் நல்லா இருக்குன்னு திரும்ப சொன்னதால தான் நானே வந்து ஃபர்ஸ்ட் படம் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு வந்து பசுபதிக்கு அந்த எனக்கு என்னன்னா நிறைய படத்துக்கு சரியா, அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து 2 கேண்டிடேட், ஒன்று துருவ், இன்னொன்று வந்து பசுபதி. ஆனா என்னோட ஒப்பீனியன்ல வந்து துருவ் கொடுக்கலனா கூட ஓகே, நான் ஒத்துப்பேன். பட் பசுபதி கொடுத்தே ஆகணும். ஏன்னா அந்த இடத்துல ஆஸ் அ ஃபாதரா நான் வந்து எல்லார் காலையும் விடுறேங்க, என்ன விட்டுருங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என் பையனை மட்டும் விட்டுருங்க, கன்வின்ஸ் என்கிட்ட தான் அந்த இது வந்து கன்வின்சிங்கா இருந்துச்சு. மஜா தூள் எல்லாம் விக்ரம் கூட பார்த்துட்டு பையன் கூட பார்த்து சீன் அப்பாவா நடிக்கிறது சூப்பரா இருந்தது. நீங்க பசுபதியோட ஆக்டிங் பார்க்கணும் அப்படின்னா வெயில் படத்துல தம்பி சீன் ஒன்று இருக்கும், அந்த சீன் மட்டும் போய் பாருங்க. அதெல்லாம் வந்து டீ கடை சீன் பரத்துக்கும் அவருக்கு ஒரு சீன் இருக்கும். அதெல்லாம் வந்து ஆக்டர் பரத், ஆக்டர் பரத். அதுவும் அந்த படம், அந்த படத்துலையும் செம்மையா இருக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ். இதெல்லாம் வந்து எல்லாரும் தெரியும். நல்ல படம். இன்னொரு படம் என்னன்னா விருமாண்டி, அவரோட இனிஷியல் டைம்ல வந்து நடிச்ச படம். அது வந்து கமலே சொல்லியிருப்பாரு ஒரு சீன்ல வந்து நீங்க என்ன விட கொஞ்சம் மேல போயிட்டீங்க, அது டேலி பண்ணணும். ஸோ ஒரு கமலே வந்து உங்க ஆக்டிங் வந்து என்ன விட கொஞ்சம் மேல போயிடுச்சுன்னு சொல்றதுலாம் வந்து அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அவர் எல்லா படத்துல கூட அசுரன் சொல்லலான்னு வந்து நான் அவர் அப்படியே ப்ளே பண்ணியிருப்பாரு. அது கிட்டத்தட்ட அதுல ஒரே மாதிரி தான். அதுல வந்து தனுஷ் இருந்தாரு, அதனால வந்து கைட் பண்ண மாட்டாரு. இதுல வந்து இது இவன் சின்ன பையன் போய் கொலை பண்ணிட்டு வருவான், உயிர் போயிட்டா அப்படின்னு கேட்டு டக்குல சாமி இருக்கு சாமி அதுதான் நிஜம். அதான் மீம். அவர் வட சென்னையில எடுத்து வந்துடா உள்ள. என்ன மேட்டர்னா அவர் அவ்வளவு பெரிய ஆக்டர், பட் இன்னும் ரெகக்னைஸ் ஆகல நிறைய பேர். ஆனா நிறைய பேர் அவரோட இது பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கேன். ஒருத்தர் வந்து ரெகக்னைஸ் நேஷனல் அவார்டு வாங்கிட்டாரு, எம்எஸ் பாஸ்கர். அடுத்து தலைவர் வாங்கணும். ஆனா என்னன்னா அதுக்கான இப்போ நான் என்ன சொல்றேன்னா எம்எஸ் பாஸ்கர் வந்து பார்க்கிங்க்கு வாங்கினாரு. பட் பார்க்கிங்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டு பி ஆனஸ்ட் கம்மி தான். அதை விட பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. உத்தம வில்லன்ல இருக்கு. அப்புறம் வந்து சரி, அவர் வந்து அந்த டெலிவிஷன் பீரியட் 8 தொட்டாக்கள். சோ அதுல டெலிவிஷன்ல இருந்தே அவர் ஒரு எக்ஸ்போனன்ஷியல் ஆக்டர். ஆனா அவருக்கு பார்க்கிங் குத்துது நாட் சாட்டிஸ்ஃபை. வச்சாலே தமிழ்நாட்டுல எல்லாம் தெரியும், பட்டாபின்னு ஒரு கேரக்டர். சோ வந்து பார்க்கிங் குத்துது வந்து நல்ல ரோல் தான். பட் அதை விட நிறைய அவர் இன்னும் வேற லெவல்ல பாத்துருக்கணும். ஆனா இதுல வந்து பசுபதிக்கு இந்த படத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, இதுக்கு வந்து அந்த மாதிரி அந்த டாக் வரவே வராது. டே அவர் இதுக்கு முன்னாடி சூப்பரா நடிச்சிக்கிறாரா இந்த படத்துல அந்த, பட் அது வராது. ஏன்னா இந்த படத்துல இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் குத்துருக்காரோ அதுக்கு ஈக்குவலாவும் குத்துருக்காரு, அதுக்கு மேலேயும் அவர் கொடுத்துருக்காரு. அதுதான் வந்து இந்த படத்துல அவரோட ஹைலைட். சீன் நினைச்சா இப்போ கூட ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் செலக்ஷன் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது என்னடா இந்த மாதிரி செலக்ட் பண்றாங்களே. இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஆள் தான், அதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன் ஸ்டேட் ஆள் தான் வரணும்ட்டு. அவன் ஸ்டேட் கிரிக்கெட்ல இருக்கடா அந்த மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் இருக்கு. இதுல வந்து இப்போ வந்து கபடின்னு பார்த்தா 7 பேர் தான், அந்த 7 பேரை செலக்ட் பண்ணணும். அதுவும் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒருத்தன் தான் ஒரு மேட்ச்ல ஆடணும். அந்த மாதிரிலாம் பார்த்தாங்கன்னா அப்படின்னு எனக்கு தெரியல. டேலண்ட் இருந்து அவன் ஆடுறத பார்த்து பொதுவா ஒருத்தர் செலக்ட் பண்ணி இல்ல கேப்டன் எடுக்கிற டிசிஷன் தான் ஃபைனல்னு கூட சொன்னா கூட ஓகே. தவிர்க்க முடியாத சமயத்துல வந்து கேப்டன் பண்ண வேண்டியது. ஆனா அந்த கோச் பேசியிருந்தான், அவனுக்கு டீமுக்கு சம்பந்தம் இல்லாம பேசியிருந்தான். இல்ல இந்தியாவுக்கு தானே நீ கோச். இல்லடா அது ஹேப்பன்ஸ். அது நடக்கும். ஓகே அவனுக்கு வந்து அவன் சொன்ன ஆள் போல. ஏன்னா நம்ம நடுவுல ஒரு சிம்பிளா ஒரு ஹிண்ட் கொடுத்தோம். யூபில ஒரு பிளேயர் கடைசி வருஷம் அது வந்து என்னன்னா அது நடக்கும். அந்த ஃபேவரிசம் வந்து நடக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா இப்போ அந்த யூபில அவருக்கு லாஸ்ட் இயர்னும் போது அவர் வந்து மொக்கையான ஆக்டரு, மொக்கையான பிளேயரு, ஆர்எல்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸான பிளேயர்லாம் நான் சொல்ல, அவரும் நல்ல பிளேயரா இருந்திருக்கலாம். ஆனா என்னன்னா இப்போ இந்த சைடு இருக்கிறவங்க டீம் மெம்பர்ஸோட அவருக்கு கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருந்திருக்கலாம் அந்த லாஸ்ட் இயர்ன்ற ஒரே ரீசன். ஆனா லாஸ்ட் இயர்ன்றது ரீசன் இருக்காது, அது வந்து ஒரு கவரப்பான ரீசனா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. எடுத்துட்டு வராங்க பத்தி. அப்போ எடுத்துட்டு வரும்போது அப்போ அவனுக்கு அவ்வளவு சப்போர்ட் இருக்குல்ல, அப்போ மற்ற பேர்லாம் டம்மியா வராங்க. ஏன்னா இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ துருவ் வந்து யோசிச்சு பாரு, அவர் வந்து செலக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்துட்டாரு, நெக்ஸ்ட் அவர் கபடிக்குள்ளேயே போக மாட்டார். புரியுதா? ஏன்னா ஒரு வாட்டி உன்னோட பாடி ஹெல்த் மைண்ட் எல்லாத்தையும் வச்சு ஒரு விஷயத்துக்கு நீ ஓடும் போது அந்த விஷயம் உன்னோட தப்புனால கிடைக்காம வேற ஒரு தப்புனால உனக்கு கிடைக்காம போச்சுன்னா லைஃப் வெறுத்துரும்.
பீடி தாத்தா தான் ரிட்டர்ன் வர முடியும். சரியா, லைஃப் வெறுத்துற போது நீ அடுத்த வாட்டி அதை ட்ரை பண்ணுவியா? அவங்க மைண்ட்ல பேக் ஆஃப் தி மைண்ட்ல என்ன ஓடு, நான் எவ்வளவுதான் ரத்தம் சிந்தினாலும் எனக்கு நீங்க தரமாட்டீங்கடா கடைசியிலன்ற மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி தான் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறனால லைஃப் விடுறாங்க. ஆனா என்ன மட்டும்னா அவர் ஹெல்பிங் ஹேண்ட் கொஞ்சம் இருந்தது, அதனால புஷ் பண்ணி தலைவன் உள்ள இருந்தாரு. அதனால ஸோ வந்து இப்போ அந்த மாதிரி எனக்கு வந்து நான் நிறைய பேர் ரியலிலே பார்த்துக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்டேட் நேஷனல் வச்சவங்கலாம் வந்து இன்டர்நேஷனலுக்கு வந்து செலக்ட் ஆக மாட்டாங்க. ஏன்னு பார்த்தா இந்த மாதிரி ரீசன் ஏதாவது லாபியா. ஆனால் இன்னொரு வாட்டி என்னன்னா அடுத்த வாட்டி அவங்க ட்ரையே பண்ண மாட்டான். அதுதான் பிரச்சனை. ஓகே. ஸோ வந்து இந்த படம் வந்து ஒரே ஒரு ரிக்ரெட் என்னன்னா இதில் வந்து அந்த எனக்கு வந்து தங்கல் பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆச்சு சில இடத்துல. நம்ம பாலிடிக்ஸு இங்கே இருக்க சிச்சுவேஷன்லாம் விட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமான்னு எடுத்துகிட்டு போகும்போது அப்படியே ஃபீல் ஆச்சு. ஏன்னா அதுலேயும் அதே மாதிரி தான் போவோம். அவள் பொண்ணு அவளை யாரும் இது பண்ண மாட்டா. இவங்க இங்கே வந்து வேற ஒரு விஷயத்த காட்டி நிறைய அவங்க மேலே போக விடாமல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு லெவலுக்கு மேலே போயிட்ட அப்புறம் கூட அவளுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கும். அவள் அதை ஃபேஸ் பண்ணுவான். அங்கேயும் ஒரு இரிட்டேட்டிங் கோச் இருப்பாங்க. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அவள் எப்படி கோல்டு அடிச்சா காமன்வெல்த்தில், அதே மாதிரி இதில் வந்து ஏஷியன் கேம்ஸில் எனக்கு என்னன்னா இதில் கொஞ்சம் அந்த பேன் இண்டியன் எலிமெண்ட்ஸ்லாம் லைட்டாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தா இன்னும் இந்த படம் வந்து செலக்ஷன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆமாம், தமிழ்நாட்டில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கபடி சீன்ஸ் வந்து இன்டர்நேஷனல் மேட்சஸ் கொஞ்சம் அந்த லீக் மேட்சஸ்லாம் காட்டி அந்த மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. லெவல் பை லெவல் போனாங்க. டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷனல் இல்ல அதெல்லாம் நல்லா காட்டியிருந்தாரு. டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல்லாம் இருந்தது. இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் காட்டின மாதிரி. அது இன்னும் கொஞ்சம் காட்டியிருந்தா இந்த படம் இன்னும் ரீச் ஆயிருக்கும். நல்லா ரீச் ஆயிருக்கும். ஆனா ஏன் அவரு காட்டலன்றது என்னன்னா என்ன இப்போ இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா அது இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் எவ்வளவு மேட்சஸ் காட்டும். இதுல வந்து இந்தியா பாகிஸ்தான் இன்னும் அங்க கூட ஒரு ஸ்லாப் இருந்துச்சு. எதுக்குடா விரோதம், ஏன்னா விரோதம் பண்றீங்க, கேம் தான்டா இது. அது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா இது ஏன் வந்து அந்த இன்டர்நேஷனல் எலிமெண்ட்ஸ் வந்து போடலன்றதுக்கு ரீசன் என்னன்னா இங்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நீ இன்டர்நேஷனலை பத்தி பேசணும்னா ஃபர்ஸ்ட் உந்த பார்த்துட்டு ஒரு டாக் வரும். அதுவும் இல்லாம இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் கிடையாது, ஹைபிரிட் இது தெரிஞ்சு. அதுதான் இப்போ பெட்ரோலு பேட்டரி ரெண்டும் இதுவாகி வருது, ஹைபிரிட் காரு அந்த மாதிரி இது. அதுதான் இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமா எடுத்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமா எடுத்துனா அந்த எலிமெண்ட்லாம் போட்டுருந்தாங்கன்னா படம் பேன் இந்தியா. ஆனா என்னன்னா இது ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் மட்டும் கிடையாது, அதுதான் இங்க ஒரு இதுவாயிடுச்சு. ஸோ வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் நீ இப்போ படத்துலயே நம்ம ஸ்போர்ட்ஸ் மட்டும் வச்சா ரெஸ்லிங்கா இங்க அதை விட சூப்பரான ஒரு கேம் இருக்கு கபடி. அதுவும் வந்து ஒரு மேட்ச் முடிஞ்சோன்னு எல்லாம் ஃபுல்லா ரத்தம் இது வந்து கன்ஃபார்ம் வந்து நான் சும்மா ஒரு ஸ்கெட் பண்ணாலே காரணம். இது ஒரு ரியல் ஸ்டோரிடா. அதுதான் இது வந்து ஸ்போர்ட்ஸ் மூவியா எடுத்திருந்தாங்கன்னா இது வந்து இன்னும் வேற லெவல்ல வந்து போயிருக்கும் அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு. பட் ஆனா ஸ்போர்ட்ஸ் கூட இன்னொரு ப்ராப்ளத்தையும் ஸ்போர்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்தது தான் வந்து அடிமட்டத்துல இருந்து போயிருக்காங்க படம். ஓகே, இந்த படத்தை பத்தி பேசினா பேசிட்டே போயிடலாம். அதாவது ஒரு படத்துல வந்து நம்ம எல்லாமே பேசுறோம் அப்படின்னா படம் வந்து நம்மளுக்கு அவ்வளவு சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு. படம் நல்லா இல்ல ஆனா வந்து நீ பண்ணிருக்காரு சொல்லுங்கன்றது வந்து ஒண்ணுமே இல்ல. சாப்பாடு நல்லா இல்ல ஆனா பாத்தீங்கன்னா இதுல நாங்க பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கோம், அதை பத்தி மட்டும் பேசுங்க. நல்லா இல்ல நல்லா அவ்வளவுதான் தோணல. இது வரைக்கும் எந்த படத்துக்கும் இவ்வளவு நேரம் ரிவ்யூ நாங்க பண்ணவே கிடையாது. அதுவும் ஃபுல் ஃபிளெட்ஜா வந்து எதுவுமே யோசிக்காம பேசிட்டு இருக்கோம். ஆமா, அது நல்ல மூவி. எல்லா ஆக்டர்ஸும் நல்லா நடிச்சிருக்காங்க. லாலும் சரி வந்து லாலுக்குலாம் ஆகணும் இதுல. லால் பாரு அவர் வந்து மாரி செல்வராஜ் ப்ராஜெக்ட் போகுதுன்னு தெரிஞ்சவனே அடிச்சுட்டு வரான். மாரி செல்வராஜ் உன் படத்துல ஓரமா ஒரு மாடு ஆடு இல்ல நாய் நிக்கும்ல, அவங்க ரஜிஷாவா அவங்களும் அதேதான் சொல்லிடுறாங்க. உங்க படத்துல நீங்க எனக்கு அம்மா கேரக்டர் கொடுத்தா கூட எனக்கு ஓகே தான், நான் பண்ணுவேன். அம்மா இவரு என்ன சொல்லிக்கிறாரு, ஆடு மாடு நாக்கே யோசிச்சாராம் எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு. இல்ல நீங்க அம்மா சொன்னா கூட நான் நடிப்பேன் அப்படின்னா இதாவது மனுஷங்கடா இவரு மிருகங்களை சொல்லிட்டு ஒரு ஓரமா ஒரு ஆடு நின்று இருக்குல்ல அந்த ஆடா கூட வச்சுக்கோங்க அப்படின்னு மாறி சொல்லுவாரு. இல்ல அது படத்தோட அவரோட படத்தோட இல்ல அவரோட கண்டென்ட் அந்த மாதிரி. லைக் வந்து ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு, அதை பத்தி இப்போ அவருக்கு நடக்கல. டு பி ஃப்ராங்க் என்னன்னா இப்போ அவர் அதை ஃபேஸ் பண்ணல. அவர் வந்து அந்த உடைச்சிட்டு வேலையெல்லாம் உடைச்சிட்டு வந்துட்டாரு வெளியே. ஆனா சொல்றாரா இப்போ கூட என் ஊருக்கு போனா அந்த ஒரு இருக்கும் எனக்கு இருக்கு, அது ஏன் இருக்குங்கிறதுனால தான் அவர் இதெல்லாம் வந்து சொல்றேன் வெளியே சொல்றாரு. அவர் வந்து அந்த வேலையை உடைச்சிட்டு வெளியே வந்துட்டாரு. இப்போ வந்து இஸ் நாட் பவுண்ட் பை எனிதிங். அவரால வந்து இப்போ நினைச்சாருன்னா ரஜினியை வச்சோ இல்ல ஒரு கமலை வச்சோ ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் கொடுக்க முடியும். கமல் வச்சு எது கமிட் ஆன மாதிரி இருந்துச்சுல தெரியல. அடுத்த படம் தனுஷ் கூட சொல்லியிருந்தாரு. இப்போ அவரால் வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் வச்சு ஒரு படம் கொடுக்கும். ஆனால் ஏன் அவர் திருப்பி அவரோட லைஃப் இன்சிடென்ட்ல இருந்து எடுத்து கொடுக்குறாருன்னா someone has to talk about what happened.
இப்போ ஹேப்பனிங்ன்றத விட்டு வாட் ஹேப்பன்டுன்றத நீ சொன்னாதான் ஃபியூச்சர்ல இட் won't happen. ஏன்னா எல்லாமே ஒரு சைக்கிள் தான். மனுஷங்க வந்து 200 வருஷம் தான் வாழ்றது இல்லை, 100 மேக்ஸிமம் 70 வருஷம். மறுபடியும் வந்து அடுத்த பிறக்கிற குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை எப்படி ஆரம்பிக்குதுங்கிற மைண்ட்ல ஒரு அடுத்த அது ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லா படத்துலயும் வந்து அவர் சொல்லியிருப்பாரு, இந்த படத்துல சொல்லியிருப்பாரு, நான் எதுக்கு கத்தி எத்தனைன்றதே அவனுக்கு தெரியலடா. அதேதான் ஹேப்பன். இப்போ 5 ஜென்ரேஷன்ல இருக்கிறவனுக்கே பிரச்சனையோட கோர் என்னன்னு தெரியலன்ற போது அடுத்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது. அடுத்த ஜென்ரேஷன் வெறும் அந்த அஃபெக்டடோட சினாரியோல மட்டும் தான் இருப்பானே தவிர பெருங்காய டப்பா இருக்கு, பெருங்காயம் இருக்காது, ஆனா ஸ்மெல் மட்டும் இருக்கும். அதே மாதிரி தான். ஆனா அதனாலதான் வந்து இவர் எடுக்கிறாரு. ஆனா வந்து இன்டர்வியூல கேட்கும் போது இவர் எமோஷன் ஆனாரு. நான் இருக்கேன் ப்ரோ, வந்து அடிக்கிறேன் ப்ரோ. இல்ல இவனுங்க இன்டர்வியூ என்ன கான்செப்ட்னு புரியல. அரசியல்வாதிட்டு எதுவுமே கேட்க மாட்டான். டேரக்டர் கிட்ட வந்து சரமாரியான கேள்வி எல்லாம் கேட்டுக்கிறானுங்க. ஒண்ணுமே புரியல. இல்ல அடி படம் வந்து நல்ல படம் பாக்கலாம். நீங்க வந்து படம் பார்த்துட்டு என்னடா இவ்வளவு கான்ட்ரோவர்ஷியலா பேசுறீங்க அப்படின்னா ஏன்னா அவ்வளவு அதோட அதிகமா இருக்கு, பேசிதான் ஆகணும். வெற்றிமாறன் சொன்னபோது வெற்றிமாறன் வந்து பாலிவுட், நீங்க பாலிவுட் வந்து படம் பண்ணுங்களேன் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அவர் இங்க சொல்ல வேண்டிய கதையே நிறைய இருக்குங்க அப்படின்ட்டு வந்துட்டுக்கிறாரு. அதான் வந்து அந்த இது அசுரன் மாதிரி தான் படத்தில் நடக்கும் கதையெல்லாம் போடுவீங்களா காடு. ஆனா மனுஷன் அரசன் இதுல வந்து போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கொஸ்டின் எல்லாம் ரைஸ் ஆயிருக்காது. அந்த ஒரே ஒரு கார்டு போடாததுனால எவ்வளவு நேரம் இந்த படத்தை பத்தி பேச வேண்டியதா இருக்குது. அதுதான் அது பதிலு. ஓகே கைஸ், வந்து பைசன் வண்டர்ஃபுல் மூவி, போயிட்டு பாருங்க. அப்படியே டிக்கெட் புக் பண்ணி போய் பாருங்க. டிக்கெட் புக் நெட்ஃபிளிக்ஸ்லயும் வரும்னு நினைக்கிறேன். நெட்ஃபிளிக்ஸ் தான் பார்ட்னர்னு நினைக்கிறேன். ஆமா அது வரட்டும். ஆனா நீங்க தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். இல்ல நான் அதான் இது வந்து எனக்கு சொல்லாம தெரியல. நான் உங்க 2 பேர்கிட்டயே சொல்லியிருந்தேன், இந்த படத்தை நாங்க ரியாக்ஷனுக்காக பார்த்துருந்தோம்னா கன்ஃபார்மா எங்களோட ரிவ்யூ வந்து படம் ஸ்லோவா இருக்கு, படம் வந்து ரொம்ப நிறைய பேசுறாங்க அந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம். பட் ஆனா இது தியேட்டர்ல பார்த்ததுனால இதோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவலே வேற. நாட் பிகாஸ் ஆஃப் சவுண்டு, ஆடியோ, வே ஆஃப் மேக்கிங் அதெல்லாம் இல்லாமல் இந்த மக்களோட உட்காந்து நம்மளுக்கு ஒரு சீன் வந்து தட்டுது, அவன் சொன்னது கரெக்டா அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து விசில் அடிக்கலாம்னு எடுக்கும்போது பக்கத்துல அடிச்சிடறான். அப்போ வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா உனக்கும் புரியுதாடா அது அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. அதுதான். ஓகே கைஸ், வந்து நம்ம பைசன் வந்து பார்த்துருக்கோம். வந்து எங்களோட ரிவ்யூ. உண்மையாக சொல்லலாம் நம்மளால ஒரு நல்ல தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை நான் லாங்குவேஜை பற்றி பேச வரல, பட் ஆனால் ஆஸ் அ மூவியா இது வந்து ஐம் சாட்டிஸ்ஃபைட். ஆர்காசிக் டெத்து. ஏன்னா நம்ம வெளியே வந்தோடனையும் தலைவலியோடு தான் வெளியே வருவோம். அந்த படத்தில் வந்து அது ஒரு மைண்ட் செட்டே இல்லை, ஜாலியாக வெளியே வந்தோம். நல்ல ஒரு படம் பார்த்துட்டு ஞாபகம் சாட்டிஸ்ஃபைட். ஓகே கைஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரிவ்யூ பார்க்கலாம். அதாவது ரியாக்ஷன் வீடியோ ரேஞ்சுக்கு இந்த ரிவ்யூ வந்துச்சு, 40 மினிட்ஸ் வந்துச்சு. ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரிவ்யூ பார்க்கலாம். சரி, வெற்றி. Signing off. Subscribe guys.